நானும் நட்டவனாக இருக்கேன் அப்படின்னு என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்கான முதல் முயற்சியில் தான் எல்லாரும் நம்ம தப்பாக பார்க்கணும். முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில் வாங்க. கம் அவுட் ஃப்ரம் த கில்ட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயம். மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால தான் ஹாப்பினஸை பார்த்தா அவ்வளோ பயம். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் பற்றி என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. யாராவது சந்தோஷமாக இருக்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருந்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்கள். பயத்தோடு தான் இருக்கும். ஒரு கல்யாண வீடு ரொம்ப நாள் கழிச்சு, ஏன் இப்போ இன்றைக்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும் பாருங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்கணும், என்னை வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும், அவரும் எனக்கு சமைச்சு தரணும், நான் கோபப்பட்டால் பொறுத்துக்கணும், என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் சிம்பிளாக ஒன்று கேட்டேன், கரெக்டு. இப்படி உனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தனோ, உங்கள் சொந்தக்காரனில் யாராவது ஒருத்தனோ, இல்லை உங்க கூட படித்தவனில் யாராவது ஒருத்தன் இருக்கானா? அப்படி பர்ஃபெக்டாக இருந்தால், ஏன்னா நான் மற்றவர்களைப் போல வாழலை. வாழ்க்கையை அடுத்தவருக்கு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அழகான பக்கங்களை அழிச்சிருது. வாழ்க்கை நான் இப்படி வாழுகிறேன் என்று அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் பண்ணிடுது. நீ ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்கிற, நான் அதை விட ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வாழ்கிறேன். நீ ஒரு சுமாரான வாழ்க்கை வாழ்கிற, அதை விட நான் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறேன். நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமான்னு அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் வாழாமல் போகிறோங்கிற விஷயமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. காட் மை பாயிண்ட். அதில் ஒன்று தான் இந்த பர்ஃபெக்ஷன். உங்கள் மாதிரி கிடையாது. எங்கள் வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும். புண்ணி காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் யாருக்கும் தெரியாமல், வீட்டில் எவனுக்கும் தெரியாமல், எழுத்த பொட்டி கடைக்காரட்ட கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு டெய்லி போய் சொல்லி டீ வாங்கி குடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு காதலிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 10-15 மாதத்தில் எதுக்கு சண்டை வரணும்? அவரை தான் உங்களுக்கு பிடிக்குமே, அந்த அம்மாவை தான் உங்களுக்கு பிடிக்குமே, 2 பேர் பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிங்க, ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டால், என் கணவரை எனக்கு நன்றாக புரிஞ்சிருக்கிறது. 10 வருட காதல், 5 வருட திருமண வாழ்க்கை. அப்போ எனக்கு அவர் நல்லா புரிஞ்சிருக்கு. அவர் எதுக்கு கோவப்படுவார், எதுக்கு ஆத்திரப்படுவார், எதுக்கு சிரிப்பான், எதுக்கு அழுவான், எது பிடிக்கும், எது பிடிக்காது, இட்லிக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா, மிளகா சட்னி பிடிக்குமா, அவனுக்கு நெஞ்சரிச்சல் வந்தால் என்ன மாத்திரை சாப்பிட்றான், டைஜின் பிடிக்குமா பிடிக்காதா, மொட்டை மாலில் தனியாக போய் உட்காந்தா என்ன அர்த்தம், வா பீச்சுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், வா படத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், பாப்கார்ன் பிடிக்கலன்னு சொன்னால் அர்த்தம். எனக்கு அக்குவர் ஆணுவர் ஒன்று தெரியும்பா. ஆனால் ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துக்க மாட்டார். சண்டை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. பிரச்சனை அவர் பண்ணுறதில்ல, நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், நீ இப்படித்தான். ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் அ பர்ஃபெக்ட் ஒய்ஃப். ஓகே, எனக்கு தெரியும் நீ யார் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன்ல, மஞ்சள் தாவணி இவனுக்கு பிடிக்கும், இவன் எப்போதுமே இந்த கலரில் தான் சட்டை போடுவான், இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கீங்கள. நீங்கள் அவரை எப்படி அனுமானித்து தீர்மானம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு விரோதமாக வேறொரு செயலில் இறங்குகிற போது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தப்பான ஒரு கோபம் வருதில்ல, அதில் தான் சண்டை வருது. பழைய ஆளுங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்களா? அது அப்படி தான் விடுப்பா அப்படின்னு கேஷுவலாக முடிப்பாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 16 பேரம்பேத்தி எடுத்த பாட்டி தாத்தா 90 வயசில் செத்து போகிறார். தாத்தா 90 வயசில் செத்து போகிறாரு. பெரிய சாவு. கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து, எனக்கு குறுக்க இப்படி வந்தால் ஒரு மனுஷன் எப்படியா பேச முடியும்? எல்லாருக்கும் அவங்க வேலை இருக்குது இல்லை? அவர் வேலை ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் பேசத்தான் ஏன் செய்வார், ஏன் நீ க்ளோஸ்அப் எடுக்கணும் அவர் ஒருத்தன் கேட்பான். எவ்வளோ ப்ரெஷர் பாருங்கள் வாழ்க்கையில். ஒரு சாதாரணமாக பிம்பிளிக்கு பிளாப்படி இட்லி தின்னமா, தோசை தின்னமா, தூங்கி எழுந்திரிச்சோமா, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோமா, 5 நாள் டெஸ்ட் மேட்ச் 6 வாரம் இல்லாமல் உட்காந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் போய் 2020 கூட கடைசியில் ஹைலைட்ஸ் பார்க்குற இடத்துல கொண்டு அதை நம்மளை விட்டுட்டாங்க. அதுக்கு கூட பொறுமை இல்லாமல் கடைசி 3 ஓவர் பார்ப்போம் அப்படின்னு இந்த மேட்செல்லாம் நான் 2020 உட்காந்து பார்க்க போனால் கடைசியில் மேட்சே முடிஞ்சு போய் ஹைலைட்ஸ் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ நான் எங்கே விட்டேன்? குறுக்க கேமரா வந்ததுனால எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியல. எங்கே விட்டேன்? என்னது என்ன தம்பி? 90 வயசில் தாத்தா செத்தது அவ்வளோ மகிழ்ச்சியப்ப. ஓகே, தாத்தா கொண்டு அடக்கம்லாம் பண்ணிவிட்டு எல்லா பேரம்பேத்திங்களாம் உட்காந்து தாத்தாவை பற்றி அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டிக்கு ஒரு 80-85 வயசு, 7-8 பிள்ளை பெற்று 10-15 பேரம்பேத்தி அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அப்போ தாத்தாவை பற்றி இவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா இப்படி, உங்கள் தாத்தா அப்படி, உங்கள் இப்படி, இவர் இப்படி அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, என்ன அந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 60 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து 7-8 பிள்ளை பெற்று 18-19 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு வந்து சொல்லி பாட்டி சொல்லி என்ன அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு தெரியுமா? அவரை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கப்புள். லைஃப்பில் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கேன்னா அவரை நான் புரிஞ்சுக்கணும்.
லைஃபோட சுவாரஸ்யம் ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான், புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு, அந்த ஆளை விட்டுட்டு போயிடுவீங்க. நீ அப்படி பர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல, என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு முறை நீயா நான் ஷோவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அபவுட் தர் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு வந்தப்போ ஒரு லிஸ்ட்லாம் சொன்னாங்க. ஆள் வந்து 5 அடி 6 அடி இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், நல்லா உயரமாக ஒல்லியாக இருக்கணும், பெங்களூரில் வேலை பார்க்கணும், சொந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்கணும், என்னை வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும், அவரும் எனக்கு சமைச்சு தரணும், நான் கோபப்பட்டால் பொறுத்துக்கணும், என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் சிம்பிளாக ஒன்று கேட்டேன், கரெக்டு. இப்படி உனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தனோ, உங்கள் சொந்தக்காரனில் யாராவது ஒருத்தனோ, இல்லை உங்க கூட படித்தவனில் யாராவது ஒருத்தன் இருக்கானா? அப்படி யாரும் இல்லை சார். உண்மை என்னென்னா, உங்க கூட படித்தவன் மட்டும் இல்லை, யார் கூட படித்த ஒருத்தனும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் பிம்பம் தேடுறோம் பாருங்க. இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, மகா மோசமானவனாக இருக்கணும், குடிகார பயலாக இருக்கணும், பொறுப்பு இல்லாமல் சுற்றணும், அப்பங்காசு அழிக்கணும், அவனை கட்டணும், திருத்தணும். லைஃப்பில் ஏதாவது ஒரு சேலஞ்சு மனுஷனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்டாக இருந்தால், ஏன்னா நான் மற்றவர்களைப் போல் வாழலை, வாழ்க்கையை அடுத்தவருக்கு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அழகான பக்கங்களை அழிச்சிடுது. வாழ்க்கை நான் இப்படி வாழுகிறேன் என்று அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் பண்ணிடுது. நீ ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்கிற, நான் அதை விட ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்கிறேன். நீ ஒரு சுமாரான வாழ்க்கை வாழ்கிற, அதை விட நான் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறேன். நீ வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்க்கையே கிடையாது, நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமான்னு அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் வாழாமல் போகிறோங்கிற விஷயமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. காட் மை பாயிண்ட். அதில் ஒன்று தான் இந்த பெர்ஃபெக்ஷன். உங்கள் மாதிரி கிடையாது. எங்கள் வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும், கரெக்டாக எல்லாத்தையும் நாங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். எங்கள் பாப்பாலாம் வந்தவொடனே ஷூவை கலட்டி இங்கே வச்சுட்டு சாக்ஸை கொண்டாந்து நேரம் அதுவே வாஷிங் ரூமில் போட்டு தலையை விட்டு அதுவே கழுவிடும். ஒன்று இப்படி பண்ணிடும். இல்லை அந்த பிள்ளைக்கு படிப்பு வருதோ வரலையோ அதை நல்லா படிக்க வைக்கணும், அது பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கலாம். ஓகே, எனக்கு இந்த படிப்பு படிக்குதுன்னா இதை படித்தா தான் நமக்கான, ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட், அவருக்கு பிடிச்சது சிம்பிளாக ஒரு லைஃபாக, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். மனைவி, நீ இந்த கல்யாணத்துக்கு வரல, எல்லாம் இருக்க நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. நேராக போய் எஸ்பிஐ பேங்க்கில் லாக்கரை உள்ளே போனால் பின்னால் 5 பேர் நிற்பான். அந்த அம்மா உள்ளே எல்லாத்தையும் போட்டு கண்ணாடியில் போட்டு, என்ன இப்போ காட்டணுமா இல்லையா எவ்வளோ நகை வச்சிருக்கோம்னு இல்லைன்னு. அப்போ கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எதற்கானதாக இருக்கிறது? யாரோ ஒருவருக்கு நான் யார் என்று காட்டுவதற்கானதாக இருக்கிறது. when you are trying to express who you are to others, you will not express your inner self. நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களை காட்ட முனைகிற போது நடக்கக்கூடிய பெரும் ஆபத்து என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களை காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறது என்ன, அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிற சிந்தனை நமக்கு மண்டையில் ஏற 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 நம்ம எதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரீம்னா, இன்னொரு பக்கம் நம்முடைய அறியாமை இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அடுத்தவர்களுடைய முடிவுகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை மீது நினைக்கிறோம். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் நான் நல்லா இல்லை. அவங்க எல்லோரும் சேர்ந்து கருவிட்டாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து கண்ணு வச்சுட்டாங்க, காது வச்சுட்டாங்க, காலை தூக்கி கழுத்தில் வச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், அடுத்தவை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நீங்கள் நல்லா இல்லாமலாம் போகவே முடியாது. உங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பது நீங்கள் தான். ரைட்டா? அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அடுத்தவன் உங்களை பற்றி என்ன இமேஜ் வச்சுருக்காங்களா அப்புறம் இருக்கட்டும், உங்களை பற்றி நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கிறீங்க? நான் பாவம், நான் ரொம்ப சோகம், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? நீங்கள் கோயிலில் மட்டும் போயிட்டு எல்லோரும் வேண்டுறது வெளியில் கேட்குற மாதிரி ஒரு ஏற்பாடை மட்டும் பண்ணுங்களேன். பூரா பேர் சாமிகிட்ட என்ன சொல்லலாம், என்னை மட்டும் ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது. கடவுள் மட்டும் டக்குன்னு அவரை மைக்கை பிடிச்சி பேசுகிற கண்டிஷன் வச்சுங்களேன், டே பூரா பேர் ஒரே டிசைனில் வேண்டாதீங்கடா, வெறுப்பாக இருக்குடா, மாற்றி மாற்றி வேண்டுங்கடா அப்படிங்கிற லெவலில் இருக்கு. கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன், கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன்? அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்தவர்களால் நடக்குதுன்னு. கிடையாது. அடுத்தவர்களுடைய எண்ணம் உங்களை சீரழித்து விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்னா, அந்த அம்மா கண்ணு வச்சிச்சு உருப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வாய் வச்சிருச்சுல நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நல்லா நல்லா அப்படியே ஊற்று பார்த்துட்டு போச்சு, வரையில இடிச்சு கால் இடறிடுச்சு அப்படிங்கிறீங்கல்ல. அடுத்தவர்களுடைய எண்ணமே உங்களை கொன்றுவிடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், அடுத்தவர்களுடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் சரின்னு நினச்சாலும் சரி, தப்புன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். The most powerful thing is not somebody's thoughts, that is your inner thoughts. நாம் பெரும்பாலும் நம்ம இன்னர் தாட்ஸை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது. என் வாழ்க்கை எப்படி போகுது, எவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை. நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம்.
அதான் நான் சொல்ல, நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் பயங்கரமான தத்துவங்கள்லாம் வச்சுருக்கோம். நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் உண்டு. தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமான்னு ஒரு தத்துவம் வந்தால் அது ரோசாப்பூ படம் போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது. ஆனால் வாழ்க்கைனா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வாழ்க்கைங்கிற ஒரு டெம்ப்ளேட் இல்லை. உங்கள் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை வேறு. இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கல்ல, இவர் கோட்டு போட்டு வரலையா? ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு கற்பிதம் இருக்குது. கோபிநாத் தூங்கும்போது கூட கோட்டு போட்டு தான் தூங்குவார் நம்புறவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வீட்டில் வந்து ஒரு ரேக் இருக்கும், அதை திறந்தீங்கன்னா பச்சல், ப்ளூ, மஞ்சள், சிகப்பு, வானவெளியில் இருக்கும் 7, 6 என்னது எத்தனை நேரம் இருக்குது தெரியல, அவ்வளவு கலரில் ஒரு கோட்டு வச்சுருப்பார். எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா? எங்கிட்ட இருக்க ஒரு கோட்டு கூட என்கிட்ட கோட்டே இல்லை. தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்கு கோட்டு போடாத ஒரே ஆள் நான் தான். நான் கல்யாணத்துக்கே கோட்டு போடல. அப்போ வாழ்க்கை குறித்து சில கற்பிதங்கள் இருக்குது. அடுத்தவன் எப்படி வாழ்கிறாங்கிற பாதி நேரம் அதில் போயிடுது. அடுத்தவன் என் வாழ்க்கை குறித்து என்ன நினைப்பாங்கிற கற்பனையில் பாதி நேரம் போயிடுது. இந்த லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். ஜஸ்ட் என்ஜாய், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தட் யூ கைஸ் ஆர் டூயிங் பெட். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் ஒரு கில்ட்டுக்குள்ளே இந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்குது. உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் என்பது என்னன்னா, உங்களை ஒரு குற்ற உணர்விலே வைத்திருப்பது. நிறுவனங்கள் உங்களை குற்ற உணர்விலே வச்சிருக்கும், கம்பெனிகள் உங்களை குற்ற உணர்விலே வச்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அதை மார்க்கெட் பண்ண முடியும். யூ ஆர் நாட் அ குட் மாம், யூ ஆர் நாட் அ குட் ஒய்ஃப், யூ ஆர் நாட் அ குட் ஃபாதர், யூ ஆர் நாட் அ குட் ஸ்டூடெண்ட், யூ ஆர் நாட் அ குட் கை, யூ ஆர் நாட் அ குட் பர்சன் அப்படின்னு உங்களை சொல்லிகிட்டே இருக்கப்போ நீங்கள் கில்ட்டில் இருப்பீங்க. ஒரு குற்ற உணர்வில் இருக்கவன் தப்பிக்கத்தான் பார்ப்பான், சாதிக்கன்னு நினைக்கவே மாட்டான். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல நம்புங்க. நம்ம அடுத்தவனையெல்லாம் கெட்டவன் நினைக்கிற ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்? நான் கெட்டவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தவன் எல்லாரும் ஏன் கெட்டவன் நினைக்கிறோம்? அவன்லாம் கெட்டவன் இருக்கான், அதனால தான் நானும் கெட்டவனாக இருக்கேன் அப்படின்னு என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்கான முதல் முயற்சியில் தான் எல்லாரும் நம்ம தப்பாக பார்க்கணும். முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில் வாங்க. கம் அவுட் ஃப்ரம் த கில்ட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயம். மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால தான் ஹாப்பினஸை பார்த்தா அவ்வளோ பயம். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் பற்றி என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. யாராவது சந்தோஷமாக இருக்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருந்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்கள். பயத்தோடு தான் இருக்கும். ஒரு கல்யாண வீடு ரொம்ப நாள் கழிச்சு, ஏன் இப்போ இன்றைக்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும் பாருங்க. ஒரு கல்யாண வீடு அல்லது இந்த மாதிரி நண்பர்கள்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு 4 லேடிஸ், ஒரு 4 ஆண்கள், 5 பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி சிரித்து என்னென்னமோ காசிப் கதைகள்லாம் பேசி அதெல்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக சிரிப்பாங்க. அப்படியே சிரித்து முடிச்சு கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வரும். அந்த ஒரு ஆண்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லுவாங்க, ஐயோ அப்பா இன்றைக்கி இவ்வளோ சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போதோ தெரியலை அப்படிம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு ஏதாவது ஆயிரும். நேற்று அழுதிங்களே, அப்போ நாளைக்கு சிரிப்போன்னு நினச்சிங்களா? லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு பி எக்ஸ்பர்ட் இன் லைஃப், இன்க்ளூடிங் மீ. ஒரு லைஃபோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். லைஃபோட சேர்ந்து வாழுங்க. அதுக்கு ஒரு நான் ஈகோயிஸ்டிக் மைண்ட் இருக்கணும். லைஃப் அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும், சில மனுஷன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பில் நாளைக்கு கஷ்டம் தான் வரும்னு கவலைப்பட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறத விட வந்தால் பார்த்துக்கலாம் நம்பிக்கையோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் சூப்பர் லைஃப். பெரிய அளவுக்கு திட்டமிடல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயம் இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய அப்பாக்களின் தலைமுறை அற்புதமான தலைமுறை. நீங்களாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லையா? இங்கேயே 5, 6 அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்களாம் இருப்பீங்கல்ல, 4, 5 அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களாம் இருப்பீங்கல்ல. நம்ம அப்பாக்கெல்லாம் இப்படியா பயந்தாங்க? யோசிச்சு பாருங்கள். அவங்க இவ்வளோ படிக்கலை, இவ்வளோ சம்பாதிக்கலை, இவ்வளோ வசதி வாய்ப்போடு இல்லை, இவ்வளோ எக்ஸ்போஷரும் இல்லை. ஆனால் அப்பாக்கள் ரொம்ப பயந்ததே கிடையாது. என் பிள்ளைகளை என்ன ஆயிருமோ அப்படின்னு நடுங்கினதே கிடையாது. 4, 5 பிள்ளைங்க இருக்கும், சர்வசாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவன் மூத்தவன் நல்லா படிப்பான் பாரு, இவன் 2வது நல்லா விளையாடுவான் பாரு, 3வது ஒருத்தன் இவன் எதுக்குன்னே தெரியலை அப்படிம்பார், 4வது இவன் வாத்தியாரை சண்டைக்கு போகிறாங்க, இவன் என்னங்க இப்படி பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆளாக இருக்கான். சிம்பிளாக பார்ப்பார். 4 பேரில் ஒருத்தனை நல்லவன் ஒருத்தர் கெட்டவன்லாம் அவர் பார்க்க மாட்டார். 4 பிள்ளையும் பொழைச்சிக்கும்னு அவர் நம்புவார். நம்புங்க. இந்த லைஃப் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஜாம் ஷாஷே பாக்கெட்டில் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவன் சாப்பாடுலாம் கொண்டாந்து ஜாம் பாக்கெட் வைப்பான் ப்ரெட்டோட. அந்த ஜாம் பாக்கெட்டை கரெக்டாக பிரித்தவன் 1000ல் ஒருத்தன் கூட கிடையாது. சின்னதாக ஒரு கட்டு வச்சுருப்பான், அந்த இடத்துல அப்படி கிழிச்சு அது வந்துடும். அதை இப்படி இழுத்து மூஞ்சியில் தெரிச்சு வெறியாகி, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கானுக்கு அறிவில்லை, இது என்ன இப்படி வச்சுருக்கானு. பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த சோப்பை பிரிக்கிறதுக்கு அவங்க போராடுவோம் பாருங்க. ஒரு போராட்டம், வாயில் வச்சு கிழிச்சு வாயிலேருந்து ரத்தம் வந்து அந்த சோப்பு கீழே விழுந்து அது மேலே காலை வச்சு அதில் வலிக்கு விழுந்து அந்த கம்பெனிக்கான திட்டு 8500 ஹோட்டலில் ஒரு சோப்பு வைக்கல, நீங்களாம் ஒரு ஆளாடான்னு இன்டர்காமில் கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசி அதில் ஒரு இடத்துல வச்சுருக்கான், இப்படி நீ பிரித்தா வந்துருன்னு. நாம தான் எதையும் நம்பலை. இப்படி சோப்புக்கு கவர் போட்டவன் பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பான், நம்ம கவனிக்கலை. இப்படி ஒரு ஜாம் பாக்கெட்டு கொடுத்தவன் அந்த இடத்துல பிரிக்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பான், நம்ம கவனிக்கலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நாமளாக தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். இந்த வாழ்க்கை அதற்கான எல்லா தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நீங்கள் தந்தையான பிறகு தந்தையாக பிஹேவ் பண்ணுறதுக்கான அறிவு அது உங்களுக்கு இயல்பாகவே கொடுத்துரும். ஒரு அம்மாவான பிறகு அம்மாவாகிறதுக்கான தகுதி அது இயல்பாகவே கொடுத்துரும். ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போன பிறகு அதுக்கான டெக்கோரம்குள்ளே செட் ஆகிற அறிவு உங்களுக்கு அது இயல்பாகவே கொடுத்துரும். அது நமக்கு இயல்பாக கிடைக்காது, நீங்களாகவே நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் வந்து சொல்லலை. எத்தனை பேர் நீங்கள் காலேஜ் படிக்கல உங்கள் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, நீ போகிற இடத்துல போய் என்ன பண்ண போறியோ, ஓ மாமியாக்காரி வாயிலே குத்துவா பாரு, என்ன புள்ள வளர்த்துருக்கேன்னு என்ன தான் அசிங்கமாக பேசுவாங்கன்னு.
ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷத்தில் உங்கள் அம்மா உங்கள்கிட்டே சொல்லலையா உங்கள் பெருமையா, என் மகளா இப்படி குடும்பம் உண்டான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலை. அதுக்கு எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்தீங்களா என்ன? அது தானாக வரும். ஊர் சுற்றிக்கு திரிஞ்ச போய் அவன் என்னடா சாயந்தரம் 6 மணி ஆனால் கிளம்பி புல்ல அழுகும்ட்டு வீட்டுக்கு போயிடுறான், அவன் பாட்டுக்கு வர்றான் போகிறான், ஆச்சரியமாக இருக்கும். நண்பனை பற்றி பேசுகிறீங்களே, எப்படி நடந்தான்? வாழ்க்கை அதுக்கான எல்லா சுவிட்சையும் வச்சுருக்கு. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் வச்சுருக்கோம், அதாவது அவனுக்கு புரிய வச்சிரும். அந்த சோப்பு பாக்ஸ் எப்படி கிளிக்கிறதுக்கு தெரிய வச்சிரும், ஷாம்பு பாட்டிலை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அதுக்கு தெரிய வச்சிரும், பாத்ரூமில் குளிக்கல வலிக்கி விழுகாமல் குளிக்கிறது எப்படின்னு அதுக்கு தெரிய வச்சிரும். அப்பா ஆன பிறகு அப்பான்னு ஒரு புத்தி அதுவாகவே வந்துடும். அம்மா ஆன பிறகு அம்மாங்கிற புத்தி அதுவாகவே வந்துடும். ஒரு வேலைக்கு போன பிறகு பொறுப்பு தானாகவே வந்துடும். அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நம்ம பயங்கரமான சூப்பர் டூப்பர் லைஃப் வாழலாம் வாழாய் 5000 Life is so simple. It's Pimbiliki Pilake. Don't complicate it. The one message I just wanted to share you people, give value to your emotions. Respect your values. Believe in people. Believe in the structure of life. Don't try to complicate. Don't try to be perfect. Just go with the flow.